இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆடி அமாவாசை என்று பார்த்திங்கன்னா எந்த முறையில் முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் கொடுக்கணும், எந்த நேரம் சரியான நேரம், எந்த திசையில் கொடுத்தா நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நீக்கி முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் இருந்து விடுபட நிச்சயம் இந்த ஆடி அமாவாசையில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். இன்றைக்கி இந்த ஆடி அமாவாசை பற்றி எப்படி வழிபடலான்னு முழுமையான ஒரு தகவலை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி அமாவாசை தாங்க முன்னோர் வழிபாட்டுக்குன்னு ரொம்பவே முக்கியமான நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம முன்னோரை வழிபடுவதோடு அவர்களுக்கு படைக்கக்கூடிய பொருள், படையலிடக்கூடிய முறை, திசைன்னு அனைத்துமே ரொம்ப முக்கியம். அதனால தான் முன்னோர் வழிபாடு தானேன்னு சாதாரணமாக நம்ம எடுத்துக்காம ஒவ்வொன்றையும் ரொம்ப கவனமாக மேற்கொள்ள வேண்டுங்க. இந்த நாளில் இந்த ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு எப்படி நம்ம படையல் போடணும், என்னென்ன படையல் போட்டு வழிபட வேண்டும்னு இந்த வீடியோவில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆடி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்கள் தாங்க பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நேரடியாக நாம் தரக்கூடிய தர்ப்பணம், தானம், படையலை ஏற்றுக்கொண்டு நமக்கான பார்த்திங்கன்னா ஆசிர்வதிப்பாங்க. அதனால் முன்னோர்களின் ஆசையை நீங்கள் பரிபூர்ணமாக பெறுவதற்கோ இந்த ஆடி அமாவாசையில் தவறாமல் முன்னோரை வழிபடுங்க. இந்த ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் ஒன்று இருக்குது. முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவது தாங்க. முன்னோர்களுக்கு படையலிடுவது ஏதோ முன்னோர்களினுடைய பாடங்களை வச்சு சமைத்த உணவுகளை இதில் போட்டு நம்ம பராமரிப்பது கிடையாது. அது ரொம்பவே தப்புங்க. முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இந்த முறையை சரியாக பின்பற்றி இந்த நாளை வழிபட்டால் மட்டுமே முன்னோர்களை வழிபட்ட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு எப்படி படையிடலாம், எந்த நேரம், திசைன்னு ரொம்ப தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய படையலில் பார்த்திங்கன்னா சாதம், வடை, பாயாசம், அகத்திக்கீரை, பருப்பு, நெய் அவங்க விரும்பி சாப்பிட்ட பாரம்பரிய உணவுகள் இடம்பெறணும். வாழை இலையில் 2 இலைகளை போட்டு கரும்பு, எள், தண்ணீரோடு இவற்றை படைத்து வழிபடுங்க. முன்னோர்களுக்கு இடக்கூடிய படையலில் வாழைக்காய் கண்டிப்பாக இந்த நாளில் இருக்கணும். பூசணிக்காய், பரங்கிக்காய்னு காய் வகைகள் முன்னோர்களுக்கு படைக்க ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த ஆடி அமாவாசை சென்று முன்னோர்களுக்கு படையலிட்டு பூஜை செய்யக்கூடிய முறைன்னு பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய படங்களை தெற்கு சுவரில் மாட்டி அவங்க வடக்கு நோக்கி பார்ப்பது போல வைக்கணும். பிறகு தெற்கு திசையே முன்னோர்களின் படங்களை வைக்க ரொம்பவே ஏற்றதுங்க. பித்ருக்களின் அதிபதியான யமன் என்பதால் அவங்களுடைய திசையான தெற்கை நீங்கள் வழிபடுங்க. பிறகு முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து வழிபடுங்க. முன்னோர்களுடைய படம் இல்லாதவங்க வீட்டு பூஜை அறையை தவிர்த்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து முன்னோரை வழிபடலாம். முன்னோரினுடைய படத்திற்கு இந்த நாளாக துளசி மாலை அணிவித்து சாம்பிராணி போட வேண்டும். பிறகு வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம், சிறிது மல்லிகை பூ வைங்க. நிறைவு சொம்பு நீர் கண்டிப்பாக இருக்கணும். இந்த நாளில் படையலுக்கு வாழைக்காய், பொரியல், உளுந்து, வடைன்னு கண்டிப்பாக இருக்கணும். படையல் போடும்போது ஒற்றை இலை போடாமல் கட்டாய் 2 இலைகளை தாங்க போடணும். தர்ப்பணா வீட்டில் படையல் போடும்போது தெற்கு திசை நோக்கி நிச்சு, இல்லைன்னா அமர்ந்து தில தர்ப்பணம் இல்லைன்னா நமஸ்காரம் செய்ய வேண்டுங்க. விரதம் இருந்து வெள்ளை வேஷ்டி அணிந்து ஆண்கள் தான் பூஜை செய்யணும். அது மட்டும் இல்லை, காக்கைக்கு கிழக்கு திசை பார்த்து உணவு வைத்த பிறகு சிறிது நீர் விழவ வேண்டும். இந்த நாளில் கட்டாயம் பார்த்திங்கன்னா பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை தானமாக கொடுத்துடுங்க. இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய ஆடி அமாவாசை முன்னோர் வழிபட்டு அவங்களுடைய ஆசையை பெறக்கூடிய ரொம்பவே புனிதமான நாளாக இருக்குது. இந்த நாளில் சூரியனின் தட்சிணாய காலத்தின் முதல் அமாவாசை தொடங்குவதுங்க. ஆன்மீக ரீதியாகவும் ரொம்பவே சிறப்பான நாள் இது. இந்த நாளில் முன்னோர்களினுடைய ஆத்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினருக்கு ஆசி வழங்கக்கூடிய அற்புதமான நாள்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் சாபங்கள் நீங்க இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்பவே அவசியமான சடங்காக இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், திருச்செந்தூர், பவானி கூடுதுறை போன்ற புனித நதிக்கரைகளிலும் கடற்கரைகளிலும் மக்கள் பெருமளவில் கூடி மறைந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து பித்ரு கடன்களை நிறைவேற்றுவாங்க. இந்த நாளை ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுப்பது முன்னோர்களின் அம்சமாக இருப்பதால காகத்திற்கு உணவளிப்பது ரொம்பவே கட்டாயம். மேலும் இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பதால் ஏற்படக்கூடிய பலன்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பையும் பெருகுங்க. கலகங்கள் நீங்கிடும். அதே போல் பித்ரு தோஷம் குழந்தை பாக்கியத்தை தடுக்கும். அமாவாசையில் தர்ப்பணம் இந்த தோஷத்தை நீக்கி குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடும். அதே போல் முன்னொரு ஆசை கிடைப்பதால் தொழிலில் தடைகள் விலகிடும். புதிய வாய்ப்புகள் வரும். லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண தாமதமாவதற்கு பிறகு பித்ருதோஷம் ஒரு காரணமாக இருந்தாலும் தர்ப்பணம் இந்த நாளை செய்தால் விரைவில் நல்ல ஒரு பலன் அமையும். அதே போல் குடும்பத்தில் அடிக்கடி நோய்வாய்ப்படுகின்றீங்கன்னா தர்ப்பணம் செய்தால் நோயினுடைய தாக்கம் குறையுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடு நில யோகம் இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். சொத்து விவகாரங்களில் நீண்ட நாட்களாக நடக்கக்கூடிய வழக்குகளை தீர வேண்டும்னா முன்னோரின் ஆசை உங்களுக்கு இந்த நாளில் ரொம்பவே உதவியாக இருக்கும். மட்டும் இல்லைங்க, அமாவாசை நாள்னாவே முன்னோர்களுக்குரிய நாளுங்க. பித்ருக்களை வழிபடுவதற்கு அற்புதமான நாள். வரக்கூடிய ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா மட்டும் இல்லை, அனைத்து அமாவாசை நாட்களிலும் முன்னோர்களை ஆராதித்து அவங்களை வணங்கினாலே நாம் மட்டும் இல்லை நம்முடைய சந்ததியினரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக வாழலாம். முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமலும் பெருமகிழ்ச்சியோடு வாழலான்னு சொல்லுவாங்க. மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்புங்க. அதில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மாகாளய அமாவாசை. இதில் முதலாவதாக வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஆராதனை, தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்கள் செய்து பித்ருக்களின் ஆசையை பெற முடியும். நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே இந்த நாளில் எள்ளும் தர்ப்பணமும் இறைத்து வழிபடலாம். திதி, தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவங்க அமாவாசை நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவாக வைச்சாலும் முன்னோர்களினுடைய திதியளித்த பலன் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களினுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீபதூப ஆராதனை செய்யுங்க. சந்தன குங்குமம் இடுங்க. முன்னோர்களை நினைச்சு தினமும் காகத்துக்கு உணவிடுவதோ உங்கள் குலத்தையும் வம்சத்தையும் ரொம்பவே சிறப்பாக வளர்ச்சியும். அப்படி முடியாதவங்க இந்த அமாவாசை நாளாவது கண்டிப்பாக வைக்கணும். இந்த ஆடி அமாவாசையினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வாங்க. இதனால் சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும். இந்த முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக நம்புகிறோம். அதனால் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். இந்த சடங்குகள் செய்தாலே குடும்பத்தில் அமைதி உண்டாகும். முன்னோரின் சாபு நீங்கிடும். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முக்கிய நீர்நிலைகளில் இந்த நாளில் திதி கொடுத்து பித்ருக்களை நிறைவேற்றுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆடி அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் என்பது முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய சிறப்பான ஒரு சடங்கு. இந்த நாளில் தானம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. ஏழைகளுக்கு உணவு உடையுனே கொடுக்கலாம். காகம் பிற விலங்குகளுக்கு உணவளிப்பது முக்கியம். ஏன்னா இந்த நாளில் முன்னோர்கள் ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதாக நம்புகிறான். விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கலாம். சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாங்க. ஆடி அமாவாசை அன்று மாலையில் வீட்டில் முன்னோர்களுக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்கு விளக்கேற்றி வழிபடலாம். இது அவர்களுக்கு மோட்சத்தை தருங்க. அது மட்டும் இல்லை, சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்து கொண்டு வீட்டை சுத்தம் செய்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நாள் அரை நாள் விரதம் இருங்க. பித்ரு தர்ப்பணம் செய்திடுங்க. அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செய்து வச்சுக்கோங்க. வீட்டில் புரோகிதர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி முடியாதவங்க எளிமையாக எள்ளும் தண்ணீர் இறைத்து வழிபடுங்க. பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு வழக்கம் போல் உங்களுடைய வேலைகளை இந்த நாளில் தொடரலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் தவறாமல் உங்கள் முன்னோரை வழிபட்டு
உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் விலகிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.